நீங்களே இதுக்குதான் என்கிட்ட போய் சொல்லி தேட வச்சீங்களா? பித்தளைய காணோம்னு சொன்னாலே நீங்க ஒரு வாரம் தேடுவீங்க. வைரத்தை காணோம்னு சொன்னா நீங்க சும்மாவா இருப்பீங்க? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா இவள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பீங்க. இருங்க, இப்பவே அண்ணனை எழுப்பி சொல்றேன். ஏய், உள்ள போன அப்புறம் உனக்கு கால் இருக்காது. இவன் நம்ம யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு போனவ. இப்ப மட்டும் என்ன மாமாவுடைய ஆசீர்வாதம் வேணுமா இவளுக்கு? இது மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ நானே போய் அவரை எழுப்புறேன். அடியே, உனக்கு 2 கால் இருக்காது சொல்லிட்டேன். அசஞ்ச அவ்வளவுதான். போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ரகுவோட ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு தனா நினைச்சிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம தனா ஜெயிச்சா ரகுவுக்கும் தானே பெருமை. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தனா, ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் சித்தப்பா. ரொம்ப சந்தோஷம் தனா. நீ சந்தோஷமா விளையாடு, நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப. ஆமா சின்ன மருமகளே, நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு கலக்கு கலக்குமா. கப்பு உனக்கு தான். பாட்டி, நீங்க மாமா சித்தப்பா எல்லாரும் ஒன்னா நில்லுங்க. மா, நீங்களும் நில்லுங்கம்மா. என்ன என்ன தனா? நான் அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும் வாங்குறதுக்காக இங்க வரல. உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். நீங்க எல்லாரும் என்ன ஒரு இளவரசி மாதிரி பாத்துக்கிட்டீங்க. உங்களாலதான் நான் வெளியில போய் இன்னைக்கு இப்படி தன்னம்பிக்கையோட இருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மா, மாமா வா ஜானகி. நில்லுங்கம்மா. தனா தனா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஆசீர்வாதம் பண்ணணும்ல, அதுக்கு தான். எடுத்துக்கங்க, இந்தாங்க எடுத்துக்கங்க. அக்கா, எனக்கு ஒன்னும் தேவையில்லை. அண்ணனை மதிக்காம போனவள நான் ஒன்னும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். ஐயா, இந்த தட்டப்புடி உன்னை யார் ஆசீர்வாதம் பண்ண சொன்னது? ஏய், இந்த புடி மச்சான், அவங்கள விடுங்க, நம்ம சந்தோஷமா வாழ்த்திட்டு போவோம். வாமா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நீ கண்டிப்பா சாதிப்படா.